என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கும்படி சொன்ன இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு நாள் சீஷர்கள் அவரிடத்திலே வந்து, உம்முடைய வருகைக்கும் அதே போல உலகத்தின் முடிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, அல்லது இதற்கு அடையாளம் என்ன என்று சொல்லி அநேக காரியங்களை அவரிடத்திலே கேட்டு அறிந்து கொள்கிறதை மத்தேயு 24 அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். அந்த குறிப்பிட்ட மத்தேயு 24 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறுகிறார். மத்தேயு 24:44 வாசிக்கும் பொழுது, நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கிறபடியினால் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கூறுவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆகவே நாமும் ஆயத்தப்பட அழைக்கிறோம். இதுவரையிலும் நாம் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்கிற செய்தியை நம்முடைய மூதாதையருடைய காலத்திலிருந்து நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ அது மிக மிக சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலேயே ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு பல காரியங்கள் இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்து பரலோகத்திற்கு சென்று நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் வந்து நம்மை அழைத்து செல்வதாக நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவ்வாறாக மீண்டும் வரும் பொழுது தம்முடையவர்களை அவர் அழைத்து செல்வதாகவும் நமக்கு கூறியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, மனுஷகுமாரனுடைய வருகையானது மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் சென்று அது மறைந்து போவதைப் போல அவருடைய வருகை மிக மிக விரைவாக அதே நேரத்திலே ஒரு சில நொடிகளிலே நடந்து முடிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நாம் எப்பொழுதும் விழித்திருக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே மத்தேயு 24:42 உங்கள் ஆண்டவர் இந்த நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே நாம் எப்பொழுதும் விழித்திருந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக அழைக்கப்படுகிறோம். அதே போல மத்தேயு 25:13 இதைத்தான் கூறுகிறது. நம்முடைய ஆண்டவர் இந்த நாழிகையில் வருவார் என்பதை நாம் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை எப்பொழுது இருந்தாலும் அவருடைய வருகையிலே காணப்பட நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய மரணம் எப்பொழுது நேரிட்டாலும் நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த ஆயத்த நிலை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உண்டாக வேண்டிய காரியம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நொடியும் நம்மை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் வருகிற நாளிகையை நாம் அறியோம். பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் முதற்கொண்டு இயேசுவின் வருகையை குறித்து
அறியார்கள் என்று தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லி இருக்கிறபடினாலே ஒருவேளை வருகையை குறித்து பல குழப்பமான காரியங்களை பல சொன்னாலும் கூட நாம் வேதத்தின்படி தெளிவான காரியங்களை அறிந்து கொண்டு அதிலே நிலைத்து நின்று அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக அழைக்கப்படுகிறோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று ஏற்கனவே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். அதே போல அநேகர் கிறிஸ்து என்கிற பெயரிலே எழும்பி தங்களுடைய போலியான அற்புதங்களையும் நடப்பிப்பார்கள் என்றும் இயேசு சொல்லி எச்சரித்திருக்கிறார். ஆகவே அநேக கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, நோவாவின் காலத்தில் எப்படி ஜனங்கள் ஜல பிரளயத்திற்கு முன்பதாக தாங்கள் புசித்தும் குடித்தும் கொண்டும் கொடுத்தும் ஜலப்பிரளயம் தன்னை வாரிக்கொண்டு போகும் என்பதை அறியாமல் அதிலே அமிழ்ந்து போனார்கள். அப்படித்தான் மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருந்து அவரோடு கூட செல்லுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறதை எண்ணி நாங்கள் ஆயத்தப்பட, மற்றவர்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இதோ பல அடையாளங்கள் உம்முடைய வருகை சமீபம் என்பதை எங்களுக்கு உணர்த்தினாலும் யாரும் வஞ்சிக்கப்படாதிருக்க எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். நீர் எப்பொழுதும் வர ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி வைக்க நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வருகை எப்பொழுது இருந்தாலும், எங்களுடைய மரணம் எப்பொழுது இருந்தாலும் உம்மை சந்திக்க, உம்மோடு இணைக்கப்பட எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்து நம்மை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.